இந்த உரைப்பணியை சொல்றதோ சிவனை சொல்றதோ என்ன நீங்க பார்க்காதீங்க. சிவன்கிற ஒரு தத்துவம், ஒரு அலைவரிசை இந்த பூமிக்குள்ள வெளியில வரப்போகுது, வேலை செய்யுது. அதை வெளிப்படுத்துற விதம் தான் இந்த உரைப்பணி வர்றது. அப்ப இந்த உரைப்பணி அவ்வளோ சாமானியமா வெளிப்படுத்தாது. அப்ப இந்த காலகட்டத்தில் அது தீவிரமா வெளிப்படுத்தும் போது நான் இப்பதான் ஒரு ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸுக்குள்ள ராமேஸ்வரத்தில் கொடைக்கானலில் கால் எடுத்து வச்சேன், ஊட்டியில் கால் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் தீவிரமா அதோடைய உரைப்பணியோடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. அப்ப என்னுடைய அங்க வரும்போதே அந்த உயர்ந்த செயல் என்ன சொல்லுதுன்னா, இந்த உரைப்பணியோடைய தத்துவம் என்ன. அப்ப எனக்கு என்னன்னா, நான் தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கலங்க. இந்த ப்ரொஃபஷனலா ஒரு தியானம் பண்றவரு என்ன ஒரு சாட்சியா வச்சு அவரோட தியானத்தை எனக்கு காட்டி தர்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சமாதி நடந்துச்சா, நான் சமாதி அடைஞ்சனா, நான் சமாதிக்கு போனேன்னா, நான் சிவனாங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா என்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு, என்ன மாதிரி ஒரு அறிவற்ற ஒரு முட்டாள், ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு வழிபோக்கனுக்கு ஒரு உயர்ந்த செயல் அதோட வடிவத்தை அதை காட்டி கொடுக்குது. அது சொல்லுது, அது காட்டுது. நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உரைப்பணினா என்ன, அந்த உரைப்பணி காலகட்டம் எப்ப நிகழும், அந்த உரைப்பணிக்கும் உன்னுடைய உடலுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அந்த உடல்ல எப்படி மாற்றம் நடக்குது, அப்ப உடல்ல காமம் முற்றிலுமாக எப்படி அழிக்கப்படுது, காமம் எங்க மாறுது, காமத்துக்கு எங்க முடிச்சு போடணும். ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்க, ஆசையில் இருக்கிறாங்க, பல நாள் திருமணமாகி பல ஆண்டுகளாக பல செயல்கள்ல பல வடிவங்கள்ல அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் அந்த வடிவத்தை விட்டு அவங்களே வெளியில வரும். அப்ப இடுப்பு பகுதியில ஒரு காமம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஒரு இச்சை இருக்கு. அந்த பகுதியை இதயத்துல வச்சு முடிச்சு போடணும், இதயத்துல ஒடுக்கணும். இத மனிதனால ஒடுக்க முடியாது, அந்த உயர்ந்த இறை சக்தி இதை ஒடுக்கும். அந்த எண்ணத்தை, அந்த செயலை, அந்த வடிவத்தை மாற்றும். அப்ப ஒரு நாத விந்து நமச்சிவாயமா எப்படி மாறும்னா, இந்த மாதிரி இருந்தாதான் மாறும், இல்லைன்னா மாறாது. அது நமச்சிவாயமா மாறாது. கடைசி வரைக்கும் அருணகிரி எழுதுனதை நமச்சிவாயத்தை மட்டும்தான் பாடிட்டு இருக்க முடியும் நம்ம. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை படிப்பனையா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு யார் சொல்லியிருக்க முடியும், எப்படி படிச்சு தெரிஞ்சிருக்க முடியும்? இது பிராக்டிக்கலா என்னுடைய உடல் கூறு, என்னுடைய உடலை எடுத்துக்குது. அதோடைய உடல்ல இருந்து, அதோடைய வடிவத்திலிருந்து உடல் இல்லாம ஒரு அலைவரிசையா இருந்து இன்னும் அதோடைய அலைவரிசையை ஏன் உடலுக்குள்ள போய் என்னுடைய இடுப்பு பகுதியோ, என்னுடைய இதய பகுதியோ, என்னுடைய தலைப்பகுதியோ அது ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி எனக்கு பாடம் எடுக்குது. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்குள்ள இந்த பின்னாடி இருக்கிற செயல், முன்னாடி இருக்கிற செயல், இதோடைய வடிவம் எப்படி இருக்கு, இது எப்ப இணையப்படணும், இது எப்படி நடக்கணும், இதிலிருந்து எப்படி மாற்றம் இருக்கணும். அப்ப பேசிக்கா ஒரு மனிதனுடைய தலையெழுத்து எங்க இருக்குன்னா, இந்த தொப்புள் கொடியில இருக்கு. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அடிப்படை எதுன்னா இந்த தொப்புள் கொடி. அந்த இடுப்பு சரியா மாறும்போது இந்த தொப்புள் கொடி மாறும். இந்த தொப்புள் கொடி மாறும்போது ஒரு மனிதனுக்கு எது மிக மிக முக்கியமானதுன்னா வயிறு, குடல் வாழ்வு. அந்த குடல் வாழ்வுகள்ல பெரிய மாற்றத்தை ஒருத்தர் சந்திக்கணும். அப்ப அவருடைய தியானத்துல அவர் உயரணும்னா அவர் பித்தப்பைய ஒன்று கட் பண்ணணும், இல்லை மூடணும், இல்லை அந்த பித்தப்பையோட வடிவத்தை மாற்றணும். பித்தப்பை சரியா இல்லைன்னா குழந்தை பிறக்காது, குழந்தை லேட்டாகும், குழந்தை நல்ல தன்மையில் இருக்காது. அதே நேரத்தில் பித்தப்பை சரியா இல்லைன்னா பித்தமும் காமமும் ரொம்ப மோசமானது. எவ்வளோ பெரிய தியானம் பண்ண எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவன் அழிஞ்சிருவான், இல்லைன்னா அவன் பெருசாக சாதிக்க முடியாது. ஏன்னா அந்த பித்தப்பைய கண்ட்ரோல் பண்ணுறத, அதை சரி செய்கிற வித்தைய வடிவத்தை அங்கே கீழே இடுப்பும் அடுத்தது வயிறு பகுதியிலையும் அந்த வடிவம் இருக்கும். அப்போ அந்த வயிறையும் இடுப்பையும் சரி செஞ்சு அடுத்த கட்டமாக ஒரு ரூட்டாக, ஒரு ஃபார்முலாவாக, இடுப்பாக இருக்கட்டும், மேலே முதுகு தண்டோடமாக இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கட்டும், அடுத்தது குவியலாக எங்கே கொண்டு குவிக்கிறாங்கன்னா இதயம். அப்போ இந்த இதயத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை, பெரிய சூழல்களை சந்திச்சாகும். இதயத்தில் பல்வேறுபட்ட பிரிவினைகள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க ஒரு இரைச்சல் நிறைந்த நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, நிறைய டிவி சேனல் இருக்கு, நிறைய மூட நம்பிக்கையில் உள்ள மனிதர்கள் இருக்காங்க. படித்த மூட நம்பிக்கையில் நம்ம இந்தியா மாதிரி பாரதத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க.
பெரிய அறிவாளியா பெரிய கோல்டு மெடல் வாங்கினவங்கள கடவுள்னா என்னப்பா, சித்தர்னா என்னப்பா, ஞானினா என்னப்பா, பைத்தியக்கார மாதிரி சொல்றாங்கப்பா, அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் நீங்க போறீங்கன்றாங்க. ஆனா உடலுக்குள்ள அந்த தத்துவமா அந்த வேலையா அந்த பிராக்டிக்கலா நடந்துச்சுன்னா மவனை ஆடி போயிடுவாடா. நீ ஒரு நாளாவது உன் இதயத்தை பிரிச்சு போட்டு நீ பார்த்திருக்கியா? இங்க இருக்கிற நிறைய அறிஞர் பெருமகிட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன், உன் ஒரு இதயத்தை பிரிச்சு பார்த்திருக்கியா? ஒரு தனி மனிதன் மருத்துவர் இல்லாம அவன் உடல் அறுவை சிகிச்சை பண்ணி பார்த்திருக்கியா? ஒரு நாளாவது ஒரு பொம்பளைக்கு தானே கரு கலையும் சொல்ற, தியானம் பண்ற ஒவ்வொரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கரு கலையும் தெரியுமா? கருங்கிறது என்னன்னு தெரியுமா? நீ தியானத்துல சேர்க்கிற அலைவரிசை கரு, அது எப்ப வேணாலும் கலையும். அப்ப இதை கலையாம ஒருத்தன் நிலை நிறுத்தணும், ஒருத்தன் உருவாக்கணும். இதெல்லாம் தெரியுமா? ஒரு உடலை தானே அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி தான் உடலை தானே பதப்படுத்தி தானே பக்குவப்படுத்தி தானே உடல் வடிவத்தை மாற்றி தன்னுடைய உடலை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு உயர்ந்த அலைவரிசை என்னுடைய உடலுக்குள்ள இருந்து அது காட்டுது, அது சொல்லுது, அது வெளிப்படுத்துது. அப்போ உயர்ந்த அலைவரிசையோடைய அந்த வடிவம் இல்லைன்னா என்ன மாதிரி ஆள்லாம் எப்படி நான் போய் இதை போய் எந்த திருமூலர் புத்தகத்தையோ எத்தனை முறை காகபுச்சந்தர் புத்தகத்தையோ எத்தனை முறை சிவவாக்கியத்தையோ எத்தனை முறை அருணகிரியோட மாணிக்க வாசகத்தோட படித்தாலும் இதோடைய டெப்தெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஹார்ட்ல இருக்கிற இதயத்துக்குள்ள இருக்கிற பகுதியோ வயிற்றுக்குள்ள இருக்கிற பகுதியையோ இடுப்புல இருக்கிற பகுதியையோ இதை எப்படி போய் ஒருத்தன் டீப்பஸ்டா ஒருத்தன் விவாதிக்க முடியும், எப்படியும் சொல்ல முடியும்? அப்போ அந்த இடத்த அது சொல்லுது, மனதை பிரிக்குது. ஆள் மனம் என்ன, மேல் மனம் என்ன, என்ன செயல், என்ன வடிவம். அப்போ அது சொல்லுது எந்த உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும் இந்த மனம் என்ன பண்ணும்னா, மனம்தான் இந்த பிரபஞ்சத்துல படைப்புக்கான காரணமாகவே இருக்கு. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுன்னா, இந்த மனம்தான் அறிவுக்கு வேலை கொடுக்கறது, அறிவுங்கிற ஒரு மூளைக்கு வேலையை கொடுக்கறதோ, அறிவுலேருந்து கண்களுக்கு வேலை பார்க்கறதோ, செவிகளுக்கு வேலை நடக்கிறதோ. பிரதானமான கேப்டன் யாரா ஒரு உடலுக்கு? இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னா உங்க மனம்தான். அப்போ உங்க மனம் என்னன்னா அதோடைய தாட் ப்ராசஸ்ல இதெல்லாம் நம்பணுமா அப்படிங்கிறது உங்க வார்த்தை கிடையாது, உங்க மனம். இதுதான் நம்பணும் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்க வார்த்தை கிடையாது, உங்க மனம். இதை தான் சாப்பிடணுமா அப்படின்னா இது வார்த்தை கிடையாது, உங்க மனம். இவரோட தான் வாழணுமா அப்படின்னா இது வார்த்தை கிடையாது, இது மனம். அப்ப எவன் சொன்னாலும் அந்த அறிவுரையை கேட்காம சிவடங்காதுல சங்கூதன மாதிரி போறீங்கல்ல, இங்க எத்தனையோ குடிகாரர் இருக்கான், அதுல கேடுறான்னு எழுதி போட்டாலும் எவனும் கேட்க மாட்டான்னா அது மனம். கேட்க மாட்டான். படம் போடும்போது திரையில போடுவான் மது வருந்தாத தம் அடிக்காதன்னு, ஆனா இன்ட்ரோல் விட்டோன்னா தியேட்டர்ல உள்ள அத்தனை பேர் தம் அடிச்சுட்டு இருப்பான். அதை ஒளிபரப்பு நம்பர் மேல ஆப்ரேட்டர் அவன் தான் முதல்ல சிகரெட்டை பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப இதோடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. 4 வளையலை எடுத்துட்டு போய் வளகாப்பு வீட்டுல நீங்க எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு இருந்தா அது வாழ்த்தணும், வணங்கணும், சரணாகதி தத்துவம். சடங்கா வளையெல்லாம் போடாதீங்க, அது பாவம். சடங்கா போடாதீங்க, அதெல்லாம் போடக்கூடாது. வாழ்த்தணும். அந்த உள்ள இருக்கிற உயிரையும் அந்த உடல்லையும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் 2 உயிரையும் வாழ்த்தணும், 2 உயிரையும் வணங்கணும். வணங்க தெரிஞ்சவனுக்கும் வாழ்த்த தெரிஞ்சவன் தான் கையில வளையல் எடுக்கணும், பொட்டை எடுக்கணும், குங்குமத்தை எடுக்கணும், பூ எடுக்கணும். சும்மா சோத்தத்தை நின்று கதை பேசுற மனம் படைத்த மனிதன்கிட்ட கொடுக்கக்கூடாது. அப்ப அந்த குழந்தைக்கான அந்த ஜீவனுக்கான எனர்ஜி என்ன ஆகும்னா எதிர்மறையான எண்ணங்கள் உருவாயும். அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தாட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த மனம் எதையுமே நம்ப கூடாது. இந்த மனம் நான் ஏன் இதை நம்பணும், நான் ஏன் கோயிலுக்கு வரணும், எதுக்கு சித்தர், எந்த சித்தர் இருக்கிறாரு, நான் படித்தேன், நான் சாப்பிட்றேன், என் கை கால் இருக்கு, நான் நடக்கிறேன், இதுல எங்க சித்தரோட ரோல் எங்க இருக்கு, கடவுளுடைய ரோல் எங்க இருக்கு? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேனே. எங்க அம்மாவுக்குலாம் ஒரு வேலை இல்லை, கும்பிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு, நான் ஏன் கும்பிடணும் அப்படின்னு ஒரு இளைஞர் சொல்றான், ஒரு பொண்ணு சொல்றா. இது நீங்க சொன்னா பரவாயில்ல, கோல்டு மெடல் வாங்கின தமிழ்நாட்டில் 75 வயசு ஆகியும் இதே மாதிரி நிறைய பார்ட்டிங்க பேசிக்கிட்டே உட்காந்துருக்கோம். நாங்க நம்ப மாட்டோங்க. நாங்க ஏன் நம்பணும் அப்படின்னு. நீங்க நம்பணுங்கிறது இல்லை, உனக்குள்ள இதயத்துக்குள்ள மாற்றம் அடையலைங்கிறத நீ தெரிஞ்சுக்கல. உன் சேஷன்ல ஒரு சேஷன்ல வேலை செய்யறது இன்னொரு சேஷன் ஒன்று இருக்குங்கிறதே உனக்கு தெரியல. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒன்று பாட்டு கேட்குறல்ல, இன்னொரு 4-5 ரேடியோ ஸ்டேஷன் உள்ள இருக்கு, அது உனக்கு தெரியல. தெரியாத விஷயத்த அதை தெரியணும் அப்படிங்கிறது நோக்கம் உனக்கு வரமாட்டேது, உனக்குள்ள வடிவம் இருக்க மாட்டேது. நீங்க காலங்காலமா திருவள்ளுவரையும் பாரதியையும் காலில் கட்டிக்கிட்டு அழுவுறீங்க.
ஆனா உண்மையான சிவனடியாரையோ, உண்மையான சிவனையோ, உண்மையான திருமூலரையோ நீங்க ஏன் பிடிக்க முடியலன்னா, அது உங்களுக்கு உள்ள ஏற மாட்டுது. அது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அது ஏன்னா நம்மளே மாத்தி விட்டு போயிருமா இருக்கு, நம்ம கொள்கைக்கு நேர் எதிராக போயிருமா இருக்குன்னு பயப்படுறது. அப்ப அந்த இதெல்லாம் படிச்சா எங்க சாப்பிடாம போயிருவோமோ, எங்க பொண்டாட்டியை விட்டு ஓடி போயிருவோமோ, எங்க வாழ்க்கையை விட்டு மாறிடுவோமோன்னு நிறைய தத்துவ அறிஞர்கள் பயப்படுறாங்க. அதை ஆய்வு பண்றதுக்கு, அதை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. அப்ப மனம் ஒரு மனிதனுடைய மேல நின்று ஆட்சி செய்யுது. எந்த சூழல்லையும் நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவு பேசினாலும், இந்த உயிர் விழிச்சா மட்டும்தான் அந்த மனதை நிறுத்துறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உரை பண்ணி எப்படி சொன்னோம், பின்மண்டையும் முன்னையும் அந்த சமாதி ஸ்டேஜில் உரையுதுன்னு சொன்னேன்ல. அப்ப இரு சுவாசமும் இணைய முடியாது. உறைஞ்சா அழகா கிளாட் ஆகி அப்படியே நின்னுக்கும். இதுதான் வடிவம். அப்ப இதுதான் ப்ராப்பர் நேச்சர்ங்கிறான். இப்ப நம்மளுங்க சேரு 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 குண்டலினி சக்தியை ஏத்துங்கிறான். இது என்ன? இது என்ன ஆகும்? இது என்ன வடிவமாகும்? இதுல எப்படி ஒரு நல்ல தத்துவம் உருவாகும்? இதுலயா நம்ம ஊர் ஞானி உருவானா? இதுலயா ஒரு பெரிய சிவன் உருவானா? இது இல்லையே. இந்த வடிவம் கிடையாது, தெரியல. அடுத்தது அதே மாதிரி இந்த உரைப்பணி எப்படி தலையில உறைஞ்சு ஒரு சமாதி கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு மனதை நிறுத்த முடியாது. மனதோட ஸ்பீடை குறைக்கலாங்கலாம், மனதோடைய வேகத்தை குறைக்கலாம். அப்ப மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விமானம் 1 மணி நேரத்துக்கு 920 கிலோமீட்டர் பயணிக்குது. 1 மணி நேரத்தில் 920 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு மனம் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 மைல கடக்குதுங்கிறான். அவ்வளவு வேகம்ங்கிறான் மனதுக்கு. அப்ப மனதுல இங்க இருக்கிற குழந்தை, இங்க இருக்கிற பெண்ணு, இங்க இருக்கிற ஆணெல்லாம் தான் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனம் தான். அந்த மனதோடைய வேகம் அதிகமா இருக்கு. அப்ப என்னுடைய பேச்சுல 15 நிமிஷம் அவங்க உள்வாங்குவாங்க, 15 நிமிஷம் வெளியில போயிடுவாங்க. 15 நிமிஷம் இப்படி நெளிவாங்க, இப்படி நெளிவாங்க, அப்படி போவாங்க, இப்படி போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சர்க்கஸ் இதெல்லாம் ஏன் காரணம்னா, அந்த மனம் அந்த உடலை உட்கார விட மாட்டுது, அந்த உடலை ஒரு செயல் செய்ய விட மாட்டுது, அந்த உடலை ஒரு வடிவத்துக்கு கேட்க விட மாட்டுது, இந்த செவிய உள்வாங்க விட மாட்டுது, இந்த கண்ணையோ இந்த பிரெயினையோ நிலை நிறுத்தி ஒருத்தரை கண்காணிக்க விட மாட்டுது. அது டைவர்ட்டிங்கான ஒரு வேலையை இந்த மனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப போயிடலாமா, உட்கார்ந்துடலாமா பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் நடக்கும். அப்ப இந்த மனதோடைய வேகத்தை தியானத்தில் குறைக்கப்படுது. அப்ப 40,000 50,000 வேகத்துல போற மனதை ஒரு தியானம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பீடு அப்படியே குறைக்குது. அந்த ஸ்பீடு குறைக்க 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 ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறையுது. அப்ப எண்ணம் குறையும் போது அவன் என்ன ஆகுறான்னா, ஒரு பொருளை அங்கனே தான் இருக்கு. ஒரு பொருள் சில பயன்கள்லாம் என்னன்னா 30 வருஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் அப்பதான் அந்த பொருளையே பார்க்கறான். இங்கன்னு இந்த பொருள் இங்கதான் இருக்கா? 30 ஆண்டா இங்கதான்டா இருக்கு. இதுக்கு தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொந்த ஊர்ல ஒரு பெரிய கோயில் வரலாறு இருக்கும், அந்த ஊருக்காரங்க எவனுமே போக மாட்டான். ஏன்னா இந்த மனம் தான் காரணம். அப்ப அவன் என்ன சொல்லுவாங்க, டீ கடையில் டீயை குடிச்சுக்கிட்டு 2 வடையை தின்னுட்டு எவனோ வர்றான்ப்பா, நம்ம ஊர் கோயிலுக்கு வரலாம் போறான்ப்பா, நமக்கு அங்கே போகணும்னு தோணவே மாட்டேதுப்பா, என்னதாப்பான்னு தெரியலப்பா, அந்த டீயை கொஞ்சம் சக்கரை கம்மியா கொடு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது என்ன கதைன்னா இந்த மனம்தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 350 ரூபா 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ராமேஸ்வரத்துல போய் கடல்ல முழுகிட்டு இருப்பாங்க. அந்த ராமேஸ்வரத்தோட உயர்ந்த செயல் அவன் ஊர்லயே இருக்கும், அதுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு கேட்டா நேரம் இல்லப்பா அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்க திருவண்ணாமலையே ஒரு ஒரு தாயோடைய மடியா, தாயோடைய காலா நாங்க போய் வணங்குறோம். அதே ஊர்ல இருக்கிறவங்க மாவு கடை போட்டு உட்காந்துருக்காங்க, இட்லி மாவு வித்துட்டு இருக்காங்க. நாங்க போய் ஊரை விட்டு வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு திருவண்ணாமலையில போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு நாங்க சிவா சிவா சிவான்னு கையேந்திட்டு உட்காந்துருக்கான். அந்த ஊர்ல இருக்கவன் என்ன பண்றான்னா இட்லி மாவு வித்துட்டு இருக்காங்க. இது என்னங்க கதை? இது நீங்களே சொல்லுது. இப்ப இது எங்க இருக்கு? என் ஊர் எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல ஒரு குக்கிராம நானு. இவர் எங்க இருக்காரு? கோம்பையில் இருக்கிறார். இவரும் இந்த ஊருக்கு வர்றாரு, நாமளும் இந்த ஊருக்கு வர்றோம். ஏன் வர்றோம்? இந்த ஊர்ல பெரிய சக்தி இருக்குப்பா, அதை அறிஞ்சு நாங்க வர்றோம். நீங்க என்ன பண்றீங்க? கலர் பல்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பிரியாணி எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபெஸ்டிவல்ங்கிறீங்க, ஃபங்க்ஷனுங்கிறீங்க, கொண்டாட்டங்கிறீங்க, ஆடுறீங்க, பலூனுங்கிறீங்க, கேக் வெட்டுறீங்க. ஐயோ இன்னொரு 4 நாள் கழிச்சு இரவுல அந்த நியூ இயர்னு சொல்லிக்கிட்டு அதை வேற அக்கப்போர் பண்ணிடுவீங்க நீங்க. அப்ப உள்ள இருக்கிற சக்தியை எவன் பாக்குறது? அப்ப நாங்கெல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாமையா அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஊருக்கு வர்றோம்?
இந்த ஊர்ல இது என்னங்க? 2 கொய்யாப்பழத்தையும் ஆப்பிளையும் வாங்கி தின்ட்டு போறதுக்காக வர்றோம்? இல்லை என்னத்துக்கு வர்றோம்? இந்த ஊர்லாம் நினைச்சு பார்க்க முடியாம ஒரு ஒரு விவாதிக்க முடியாத சக்தி இருக்குப்பா. டிஸ்கஷனே பண்ண முடியாது, நோ டிஸ்கஷன். அப்படி ஒரு சக்தி இருக்கிற ஊரு. இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது காலை கட் பண்ணி கூட கையில வச்சுக்கலாமான்னு தோணுது. ஏன்னா அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய தகுதி வேணும். அப்ப கால் கூட பற்றக்கூடாது, காலை ஏதாவது கட் பண்ணி வச்சுக்கலாமோ, காலை ஏதாவது கையில எடுத்துக்கலாமான்னு தோணுது. அப்ப எப்படியாப்பட்ட மண் இந்த நாகர்கோயில்? இது சாதாரணதா? இது பல பேருக்கு நாகர்கோயில்னா என்னன்னு தெரியாது. நாகர்கோயில்னா நீ புள்ள பெத்த பத்தியா, உன் நாத விந்து, அந்த நாத விந்து தான் இந்த நாகர்கோயில. நமச்சிவாயம் தான் இந்த ஊர் பேரு. இந்த ஊர் பேரே நமச்சிவாயம். இந்த ஊரே இன்னொரு பேர் இருக்கு, உயிர். இந்த ஊருக்கே உயிர் இருக்கு. இந்த ஊரே உயிர், உயிர் வாழ்ற ஊருன்னு இருக்கு பேரு. அப்ப உயிர் வாழ்ற ஊர்ல போய் சலூன் கடையில மயிரை வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன புரியும்? என்ன புரியுங்கிற? ஒன்றும் புரியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு வடிவம், இதெல்லாம் உணரணும். அப்ப சொந்த ஊர்ல உணர முடியல, சொந்த கோயில உணர முடியல, பரவாயில்ல. ஆனா தன்னை உணரணும்ல, தன்னை யாருன்னு தெளிவுபடுத்தணும்ல. எத்தனை ஞானிகள், எத்தனை இடத்துல பாடல்கள், எத்தனை கோவில்கள், ஏன் தன்னை உணர முடியலன்னா மனம். அப்ப அந்த மனதோடைய வேகம் குறைந்தா மட்டும்தான் எங்களை மாதிரி ஆளை உணர முடியும். அப்ப நாங்க உயிர் விழிக்கிறதுக்கு எது மையமா நாங்க செய்யறோம் அப்படின்னா, மனம் குறைஞ்சாதான் உயிர் விழிக்கும். இந்த மனதோட வேகம் குறையலைன்னா உயிர் விழிக்காது. ஏன்னா இந்த உயிரை பழி வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் யாருன்னா மனம். அவன் மனம் என்னன்னா ஆசைப்படுறான், எல்லாத்தையும் ஆசைப்படுறான். இங்க நிறைய பேருக்கு வாழ்றதுக்கான சூழல் அமையல. அமைஞ்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. திருடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க, அதனாலதான் நல்லவனா நின்றுட்டு இருக்கீங்க. திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா திருடுவீங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்காதனால திருடுறவன் மாதிரி அவனை திட்டுறீங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நீங்க வேணா 2 பொருளை கம்மியா வேணா திருடலாம், அது தர்மத்தோட திருடலாம், ஆனா திருடுவீங்க. இதுதான் விஷயம். அப்ப அந்த மனம் ஆசைப்பட வைக்கும். திருட்டுங்கிறது என்னன்னா ஆசை. பொருளை நம்ம எடுத்துக்கோம், சிவனே கொடுக்குறாரு, இதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அது. திருப்பதியில ஒருத்தர் 100 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நாராயணனே நமக்கு தான் கொடுக்குறாரு, பெருமாள் நமக்கு தான் கொடுக்குறாருன்னு தான் எடுத்திருக்காரு. அப்ப இந்த வடிவம் காரணம் எங்கேருந்து வேலை செய்யுது? மனம். அப்ப இந்த மனதை, மேல் மனதை நிறுத்தலைன்னா தியானத்துல ஜெயிக்க முடியாது. அப்ப மேல் மனதோட சவுண்டை சுத்தமா க்ளோஸ் பண்ணி அந்த ரேடியேஷனையே நிறுத்தணும். அப்ப ஆள் மனம், அந்த ஆள் மனதை தான் நம்ம பல நாள் சொல்றோம் உள் உணர்வு. அப்ப இந்த உள் உணர்வு, அப்ப உள் அப்படிங்கிறது உள் மனம், ஆழ்ந்த கடல். அப்ப உள் உணர்வுங்கிறது நீ உள்ள உணர்த்தது பாரு. உள்ள கேட்கும் ஓம் பிரணவ ஒளி, உள்ள கேட்கும் சங்கொலி, உள்ள கேட்கும் அந்த நாதத்தோட செயல், அந்த உள்ள கேட்கும் நால்வர்களுடைய பாடல், உள்ள கேட்கும் பிரபஞ்சத்தோடைய அடி நாதம். அத ஆள் மனதுல ஒருத்தர் டீப்பஸ்டா அவன் உணர்ந்தான்னு வச்சுக்க, அவன் ஞானி. அப்ப அவனுக்குள்ள அந்த ஆள் மனதுல உணர்த்துறத அவன் கேட்டு அவன் நடக்கணும். இப்ப கேட்டதுனாலதான் நான் இந்த ஊர்ல உட்காந்துருக்கேன், கேட்டதுனாலதான் இந்த ஊரை விட்டு அடுத்தது இன்னொரு ஊருக்கு போவேன். இப்ப அந்த மேல் மனதுல நான் இருந்தேன்னா இதெல்லாம் டிராமாவாயிரும். இதெல்லாம் நானே பக்தியா மாத்தி விட்டு போயிருப்பேன். ஏன்னா ஒரு சிவன் போட்டாவை, இன்னொரு 4-5 விளக்க கொளுத்து, இன்னொரு 4-5 மாலையை கொண்டாந்து என் கழுத்துல போடு, 2-3 ஆராத்தியை காட்டு, ஒரு பாத பூஜை எடு, நானே இதை பக்தியா மாத்தி விட்டு போயிருவேன். புரியுதா? சாமி வந்திருக்கிறாரு, ஐயோ ஒரு சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க, பயங்கரமா நடந்துரும், ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு ஒண்ணு பண்ணி விட்டு போயிருப்போம். அப்ப இதெல்லாம் தவிர்க்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த மேல் மனம் அகற்றப்படுது, ஸ்லோ பண்ணப்படுது. அப்ப ஆள் மனதுல போய் கவனிச்சு ஒரு இடத்துல என்ன பேசணும், எதை பேசணும், எதுக்காக இந்த ஊருக்கு வரணும், என்ன இருக்கு இந்த ஊர்ல அப்படிங்கிறத நமக்கு அந்த உள் உணர்வுகள்ல இருந்து உணர்ந்து பணி செய்யும். அப்ப உணரு. இதனாலதான் நான் சொல்றது, நீ உணரு. நீ கை இருக்கு, கால் இருக்கு, செவி இருக்கு, கண்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா யார் பேச்சை கேட்கிறேன்னா உன் பேச்சையும் கேட்க மாட்டேற, பிற பேச்சை தான் கேட்கிற, பிற பேச்சையும் கேட்டு அதையே நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேற, அதுலயும் டவுட்டா வேலை செஞ்சிடற. அப்ப நீ உன் பேச்சையும் கேட்க மாட்டேற, இன்னொருத்தன் பேச்சையும் கேட்க மாட்டேற, அதுல பாதி இதுல பாதி செஞ்சு மாட்டிக்கிற.
அப்ப இதனாலதான் ஆழ்ந்து போய் ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறது. அப்ப இந்த மனம் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துரும். இது எந்த அறிஞனாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப டீப்பஸ்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் தியானம் பண்றவங்கள பயப்படுறாங்க. ஒரு உண்மையா பெரிய தியானம், பெரிய ஞானிகள் டிஸ்கஷன் பண்ணாததுக்கு காரணமும் இவங்க கிட்ட கிளாரிட்டியா புரிய வைக்க முடியாது. இவங்க என்னன்னா எதிர்வினையான கேள்விகளை கேட்பாங்க. ஏன் இது நடக்குது, ஏன் இது படைப்பு, ஏன் இந்த செயல், அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மனம் குறையும் போது அங்க எல்லாத்துலேருந்து நீங்க விடுபடுறீங்கன்னு அர்த்தம். இப்ப என்னுடைய சூழல்ல உங்களுக்கு மாதிரி எனக்கும் ஆசை தானே இருக்கும். இப்ப நான் ஒரு சராசரி மனுஷன் தானே, எனக்கு எப்படி ஆசை இல்லாம போகும்? அப்ப அந்த ஆசை எங்கேருந்து இல்லாம போகுதுன்னா இந்த மேல் மனதிலிருந்து அது என்ன ஆகுதுன்னா, இது எதுக்கு அந்த சூழல்கள் அந்த ஸ்லோவானோன்னு, இது வேண்டப்பா, இது இந்த பொருள் வேண்டாம், இந்த பொருளை கையில தொடக்கூடாது, இந்த விஷயத்த கையில தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எங்க வருதுன்னா அந்த ஆள் மனம் நமக்குள்ள உணர்த்துது. அப்ப நம்மளை எப்படி பண்ணுதுன்னா ஒரு நிதானமா வச்சுக்குது, ஸ்டெடியா ஒரு நிதானமா அப்படி போறதுனாலதான் அவர் பேர் தீர்க்க தரிசி. அவர் ரொம்ப நிதானமா அந்த உள்வாங்கி வேலை செய்யறாரு. அப்ப உள்வாங்குதல் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு. அப்ப அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப பிண்டத்திலையும் அண்ட தொடர்புல செய்தி வரும், மெசேஜ் வரும். நம்ம ஊர்ல இருக்கிற டிவி சேனல் மாதிரி பிரபஞ்சத்தோடைய டிவி சேனல் உள்ள இருக்கு. அப்ப இந்த உள்ள இருக்கிறத கவனித்தல், நிதானித்தல், பொறுமையாக உள்வாங்குதல், அப்படி பயணிக்க தொடங்குற மாணவன் சொர்க்கமாக மாறும், ஒரு புது வடிவமாக மாறும், புது வேற ஒரு தோற்றமாக மாறும். அப்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றது, இந்த இடத்துல உட்கார்றது, இந்த உரைகளை நிகழ்த்துறதுக்கெல்லாம் அந்த உள்வாங்குதல். அப்ப அந்த ஆழ்ந்து போறது. அப்ப ஆழ்ந்து போகும்போது இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு மணி நேரம் இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு கால்குலேஷனா கொடுத்துரும். எத்தனை மணி நேரம் இங்க உட்காரணும் அப்படிங்கிறது, இங்க எவ்வளவு பேர் வருவாங்க, இது எல்லாமே எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இது சித்து கிடையாது, இது ஆழ்ந்து போறது. இது நம்ம ஊர் சாமியார்கள் சித்துன்னு வச்சிருக்கிறாங்க. இதை ஒரு மாயாஜாலம் மாதிரி, ஒரு மந்திர வித்தை மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் தன்னை ஆழ்ந்து போய் தன்னுடைய கவனிச்சு நிதானிச்சு ஒரு வேலை செய்யறத எப்படி சித்தா மாறும்? அதனாலதான் சிவனை சித்துன்னு சொன்னா சிவபெருமான் கடுப்பாயிடும். இந்த உலகத்துல சித்தர்னு யாருமே கிடையாது, ஒரே ஒரு சித்தர் தான், அவர் பேர் தான் சிவபெருமான். சித்தரை எவருமே கிடையாது. இந்த ஒரு நிறைய பேரை ரோட்ல இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, சமாதியில இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்து சித்தர்கள் சித்தர்கள்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சித்தர் தான் இந்த உலகத்துல இருக்கிறான், அவன் தான் சிவபெருமான்னு பேர். அவன் என்னன்னா அந்த உணர்ந்தல், அந்த உணர்த்தக்கூடிய ஆள். இப்ப சிவன் யார் அப்படின்னா நமக்கெல்லாம் வாத்தியார், நமக்கெல்லாம் குரு. அது எப்படின்னா உருவமா இல்லை, வழிபாடா இல்லை, அந்த உணர்த்துதல், அந்த உணர வைக்கிறது. அப்ப நம்மளை என்ன சொல்றாருன்னா, கண்ட இடத்துல போய் கையேந்தாத, கண்ட இடத்துல தடுமாறாத, நானே உனக்கு உணர்த்துறேன், நானே வழிகாட்டுறேன். இப்ப 3 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்ல செயல் நடக்கணும். அப்ப இந்த 3 மணி நேரம் வரைக்கும் நான் அமைதியா இருக்கணும்ல. அப்ப என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்ப நான் 2 பேர்ட்ட கேட்கணும்னு தேர்வு பண்றேன். அந்த உள் உணர்வுல என்ன பண்ணுதுன்னா, அந்த 2 பேரையும் கேட்காத, நீ மௌனமா இரு. இப்ப மௌனமா இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள வெளியில வர்றோம்னு வச்சுங்க, இப்ப யார்கிட்டையும் கேட்காதன்றுச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல கடங்காரன் வந்துருவான், நம்ம என்ன பண்றது அப்படின்னு உள்ள வரும். ஆனா மீண்டும் அது ஆள் மனதுக்குள்ள போய் 2 பேர்த்துக்கிட்ட நீ கேட்கணும்னு வச்சிருக்கிறல்ல, அவன்கிட்ட கேட்காது, நீ அமைதியா இரு. மீண்டும் நம்ம அப்படியே ஆழ்ந்து போனோம்னா ஒருத்தன் உனக்கு வருவான், 10,000 கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அப்படியே ஆழ்ந்து போய் உட்காந்துருப்போம். ஒரு பொம்பளை வருவாங்க, வந்தோடனே, தம்பி இந்த அம்மா சீட்டு போட்டாங்க, சீட்டு போட்டதை குளுக்கணும், அந்த காசு வாங்குறவங்க எங்களுக்கு இந்த வாட்டி வேண்டாம், நீங்க எடுத்துக்கங்கன்ட்டாங்க, அதனால இந்த 10,000 ரூபாய் உங்க பேருக்கு போட்டு கொடுத்துருங்க தம்பி, இந்தங்க அப்படின்னு சொல்லி அது டேபிள்ல வச்சுட்டு அம்மாட்ட சொல்லிருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப திக்குமுக்கு ஆடுவீங்களா, ஆட மாட்டீங்களா? இந்த மாதிரி 1 கோடி தடவை நான் அனுபவிச்சிருக்கிறேன். 1 கோடி, ஒரு நாள் 2 வாட்டி கிடையாது, 1 கோடி தடவை. பல லட்சங்கள் காசையும் சரி, பல செயல்களையும் சரி, பல வடிவங்களையும் சரி, பல திட்டங்களையும் சரி, பல செயல்கள். இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் என்ன பேசுவாருன்னு என்கிட்ட சொல்லிடும். அவர் பேச போறதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிடும். இப்போ அவர் பேசுவார், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஃப்ரெஷ்ஷா கேட்குற மாதிரி கேட்பேன்.
இப்போ நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா, இது சொல்கிறத கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரியாக சொல்லியிருக்கா என்னன்னு. இந்த ஏஐயில் கூகுள் எல்லாம் ஒன்று பேசி சொல்லுவீங்கல்ல, இந்த ஊருக்கு மேப் அப்படின்னு, அதே மாதிரி தான் உள்ள ஆள். அந்த ஆள் மனத்துக்கு அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது. அதை சக்தியாக அதை புரோட்டா கடையில் சால்னா மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற குருமார்களும் சாமியார்களும் ஆக்கிவிட்டு போயிட்டாங்க. அது அப்படி இல்லை. ஒரு தனி மனிதனுடைய தெளிந்த ஊத்தும்பாங்க, தெளிந்த நீரோடைம்பாங்க. தெளிந்த நீரோடை. ஒரு மனிதன் தெளிந்து அவன் முகத்தை பார்க்கும்போது, அவன் கண்ணை பார்க்கும்போது அந்த நீர் ஊத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணெல்லாம் தெளியுமா. இப்போ நீங்கள் வண்டியெல்லாம் புல்லட்டு பைக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஒரு இன்ஜின்லாம் இருக்குல்ல, அந்த இன்ஜின் வந்து தலை. 3 இன்ஜின் இருக்குது, முக்கியமான இன்ஜின். ஒன்று தலையோட பின்னாடி, இன்னொன்று இடுப்போட பின்னாடி, இன்னொன்று இதயத்தோட பின்னாடி. எல்லாத்துக்கும் ஹெட்டு இன்ஜின் வந்து தலைக்கோட உச்சி. இப்போ 4 வடிவத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. இப்போ இந்த 4 வடிவத்தில் பின்மண்டையில் சரியாக இருந்தால் தான் இந்த கண்களோ இந்த நெத்தையோ இந்த முகமோ வேறு வடிவத்துக்குள்ள ஒரு வடிவமாக மாறும், இல்லைன்னா மாறாது. அப்போ உள்ள தலைப்பகுதிக்குள்ள இங்கே நிறைய பேருக்கு வேலையே இல்லை. நிறைய மனிதர்கள் சால்னாவையும் பரோட்டாவையும் சாப்பிட்டு இந்த இந்த கடலைக்கறியை தின்னுட்டே தூங்கிடுறாங்க. அப்போ தலையில் வேலையே இல்லை நிறைய பேருக்கு. அப்போ தலை மூளை வேலை இல்லாமல் மழுங்கடிக்கப்பட்ட இங்கே நிறைய மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு செயல், அப்போ எப்படி உன் கண்கள் ஒரு புது வெளிச்சத்தை பார்க்க முடியும், புது வடிவத்தை பார்க்க முடியும்? 22 வயதில் என் கண்களில் ஒரு ப்ராப்ளம். ஆப்ரேஷனுக்கு போகிறதா என்ன ஏதுன்னு தெரியல. என் உடல் ரீதியாக ஒரு வியாழக்கிழமையில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக மாலையும் வேஷ்டியும் வாங்க போய் ஒரு பைக்கில் விபத்தை சந்திக்கிறேன். அந்த விபத்தில் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் என் கால் கட்டாயிருது. அப்போ அங்கே மருத்துவ ரீதியில் போகும்போது என் உடல் ரீதியாக நிறைய செட்பேக், நிறைய ப்ராப்ளம். அப்போ நான் ஆல்ரெடி ஊரில் வேலை இல்லாமல் எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டு நான் இருக்கிறேன். திருமணமாகி கரெக்டாக 1 ஆண்டு. அப்போ குழந்தையும் இல்லை. அப்போ எல்லா வடிவத்திலையும் கைவிட்டப்பட்டோன்னா என்னுடைய உறவினர்கள்லாம் என்னை வந்து எப்படி பார்த்துட்டாங்கன்னா, ஒன்றுமே லாய்க்கு இல்லாதவன் இங்கே அடிபட்டு போயிட்டானா அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதை எனக்கு முழுமையாக பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட்டாக இல்லை. அப்போ அந்த சூழல்லேருந்து என்னால் சமாளிக்கவோ அதுலேருந்து விடுபட்டு வரவோ முடியலை. அப்போ வெளியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராகணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதுக்கு பணம் கட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்னுடைய தந்தையாருடைய ஒரு சின்னோண்டு இடம் இருக்குது, கொஞ்சோண்டு இடம் தான். அப்போ எதுவுமே இல்லை, பெரிய குடும்பம் எல்லாம் விட்டு போயிடுச்சு. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு சூழலில் எல்லா பேருமே யார் அந்த இடத்த வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், யார் காசு கொடுப்பா, காசு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ 4-5 உறவினர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சூழலில் நம்ம இப்படியே ஒருத்தன் கிடக்கிறான் விட்டுறதா அப்படின்னு பாவப்பட்டு எனக்காக உதவி அந்த ஆப்ரேஷனுக்கு முன் வந்தாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு முன் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அருணகிரிநாதருடைய வழிகாட்டுதல், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அருணகிரிங்கிற ஒரு பேரில் கொண்ட ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு என்னை வந்து சொல்லிவிட்டார். அப்போ அந்த அருணகிரிநாதருடைய விஷயத்துக்குள்ளேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இடத்துல நான் ஆப்ரேஷன் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து நான் வெளியில் இருக்கும்போது பெரிய சோதனைகளையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அப்போ அந்த சூழலில் தான் என்னுடைய தியானம்னா, இறைவன்னா, சித்தர்னா என்ன அப்படின்னு தேடுறதுக்கே வாய்ப்பை உருவாக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் தேடுதலே எனக்குள்ள ஒரு வாய்ப்பை வந்து உருவாகுது. அப்போ நான் வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டேன்னா, பணமோ காசோ அதிகாரமோ இல்லைன்னா நம்ம உறவினர்கள் யாருமே நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மனிதர்களுக்குள்ள நல்ல படிச்சிருக்கணும், நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கணும், நல்ல வசதி அதிகாரத்தில் இருந்தால் தான் சக மனிதர்கள் நம்மகிட்ட சிரித்து கூட பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டுருவோம். நம்ம ஜாதியால் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு மனிதன்கிட்ட பணம் இல்லைன்னா அவனே உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியாக போயிடுவான். பணம் இல்லாத மனிதன் இங்கே எல்லாருமே தாழ்ந்த ஜாதி தான். இந்த சமூகத்தில் அதிகாரம் இல்லாதவன், எந்த செயல்லையும் இல்லாதவன் தாழ்ந்த ஜாதி தான். இங்கே எத்தனையோ நம்ம ஒரே தெருவில் வசிப்போம், ஒரே இனத்தாக இருப்போம், ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்போம். எத்தனை ஏழைக்கு எத்தனை உயர்ந்த அந்த சமூகத்தில் சார்ந்தவங்க உதவுறாங்க சொல்லுங்க? உதவ மாட்டாங்க, யாரும் முன் வர மாட்டாங்க. அப்போ அந்த சூழல்ல முதல் முறையாக வாழ்க்கையில் பிறப்புனா ஏன், இறப்புனா என்ன, எதற்காக சக மனிதர்கள், என்னுடைய மொழி நல்லா தெரியுது,
எங்க அம்மா, எங்க அம்மாவோட பிறந்த சொந்தம், எங்க அப்பாவோட கூட பிறந்த சொந்தம், இவங்கெல்லாம் ஏன் நமக்காக ஒரு உதவுறதுக்கு வரமாட்டாங்க? ஏதோ ஒரு சூழல்ல நான் இருக்க தம்பி, நீ வாடா, நீ எழுந்து வா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, நான் உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், இந்த மாதிரி கூட யாரும் சொல்றதுக்கு வரமாட்டாங்களே, ஏன் வரமாட்டாங்க? அப்ப இந்த பிறப்போட நோக்கம் என்ன? ஏன் இந்த மனிதர்கள் இப்படி பண்றாங்க? அப்ப எதை நோக்குறாங்க, எதை விரும்புறாங்க அப்படிங்கிறத தேடுது. அப்ப 12 வருஷம் ஒருத்தர் தவம் பண்ண சமாதி, அவரு சமாதி ஆகல, 12 வருஷம் தவம் மட்டும் செஞ்சிருக்கிறார். அந்த இடத்துல காலை மாலை இரவு போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தியானம் வராது, சும்மா அப்படியே உட்காந்தே கிடப்பேன். எனக்கு இந்த டவுட், இந்த வாழ்க்கையை பத்தி புரியணும் புரியணும் புரியணும். அங்கிருந்து பல ஊர்களுக்கு நான் போறேன், பல நகரங்களுக்கு போறேன், பல இடங்கள்ல தேடுறேன். அப்ப எனக்குள்ள இருந்து என்ன ஒரு விஷயம்னா, நான் யாரையுமே நம்ப தயாரா இல்லை, எனக்கு ஏதாவது தீர்வு கொடுங்க. ஏன் நான் பிறக்கணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தீங்க அப்படின்னு வந்து தேடும் போதுதான் என் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையும் மாற்றமும் இந்த தியானம் வந்துச்சு. இந்த தியானம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்குள்ள எதற்காக நம்ம பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், ஏன் இந்த துன்பம், ஏன் விபத்தை சந்திச்சோம், ஏன் டாக்டர் மறுத்தாரு, ஏன் நமக்கு பணம் கொடுக்க மறுத்தாங்க. இவங்கெல்லாம் பணம் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்னை தேடி இருக்கவே மாட்ட. நீ நல்ல உயர்ந்த செல்வாக்கா அதிகாரத்துக்கு போயிருந்தனா நீ ஞானத்தை தேடி இருப்பியா, பிறப்போட ரகசியத்தை தேடி இருப்பியா, இந்த துன்பத்தை தேடி இருப்பியா? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாத கணக்கா, வருட கணக்கா, இரவு பகல் உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ஜன்னலை திறந்து யோசிப்பேன், கடவுள் வந்துருவாரா, சித்தர் வந்துருவாரா, கதவை திறந்து யோசிப்பேன், பாத்திரமும் திறந்து பார்ப்பேன், எவனாவது பறந்துகிருந்து சித்தர் வந்து உட்காந்துருக்கானான்னு. இந்த மாதிரி பல தாட்டு, பல ப்ராசஸ். வீட்டிலேயே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன அடிப்படையில? குழந்தையும் கிடையாது. அப்ப வீட்டுல சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்றான், ஒருத்தன் இவனுக்கு ஏன்டா பொண்ணை கொடுத்தோன்னு அதை வேற பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் சிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்டையும் பேசணும். இப்ப என்னையே நெகட்டிவா பேசுவாங்க, என்னையே திட்டுவாங்க, திருப்பியே என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நானும் நல்லா இருக்கீங்களான்னு அவங்கள கேட்கணும். இது கொடுமையான விஷயம். கத்தி எடுத்து குத்தணும் அவங்கள முறைப்படி, ஆனா அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டு நான் பேசணும். அப்ப ரொம்ப கொடூரமான இந்த வாழ்க்கை. அப்ப அவங்க அந்த இடத்துக்குள்ள எல்லாம் தேடுறேன், ஒவ்வொரு நாளும் தேடுறேன். ஆஞ்சநேயர் சிலையை போய் உழுக்கிற, ஆஞ்சநேயா நீ ஏதோ சக்தி வாய்ந்தவங்கிறாங்க, பறக்கிறேங்கிறாங்க, ஏதோ மலையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கிறாங்க. யோ என்னதாயா இந்த வாழ்க்கை அப்படின்னு வந்து அவர்கிட்ட கேட்குறேன், யார்கிட்டையும் கேட்குறேன். எங்கள் ஊரில் பேர் ராஜராஜ சோழன் ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சிருப்பான். அவன்கிட்ட போய் கேட்குறேன், ஏன்டா நிழல் இல்லாமல் கோயில் கட்டினேன், என் வாழ்க்கைக்கே ஒரு நிழல் இல்லைடா, எங்கடா நீ, என்னடா சிவலிங்கம் அப்படின்னு போய் அதுகிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி தேடுதல்கள் பேசும்போது ஒரு தெளிந்த நீரோடைய ஒரு பாதை, எனக்குள்ள ஒரு மௌனம், இந்த மனதோடைய வேகம் குறைஞ்சிச்சு, மனதோட தாட்டு குறைஞ்சிச்சு. அப்ப தாட்டு குறையும் போது, தியானம் வரும்போது இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுனாங்க, எதற்காக இப்படி நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறது கிளியரா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில அது உள் உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, நீ இப்படி போ, நீ போ அப்படின்னுச்சு. அப்படி போனோம். எங்க போனோம்? திருப்பரங்குன்றம். நீ போய் அங்க உட்காரு. எங்க? ஒரு ஹோட்டல் அறையில, ஒரு நாளைக்கு 600 ரூபா வாடகை. அங்க உட்காந்துக்க. அங்க போய் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை நேரடியாக அருணகிரிநாதனுடைய வழிகாட்டுதல், நேரடியாக. அதே மாதிரி பெண் சார்ந்து தேவி பாலான்னு சொல்லக்கூடிய அந்த திரிபுர சுந்தரிய நான் நேரடியாக கண்டவன். ஒரு உடலுக்குள்ள ஒரு பெண் சக்தி வந்து இருந்து ஒரு குழந்தையா இருந்து 5 வயசுல 6 வயசுல என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினான். மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு தியானத்துல யாராலையும் நம்ப முடியாத, இந்த தியானத்துல அமிர்தம் சொட்டும், மேலிருந்து ஒரு தீர்த்தம் இறங்கும்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தம் அவளை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு எனக்குள்ள வந்து, அப்போ உயர்ந்த பல ஆண்டுகள் பல ஞானிகள் காடு மலைகள்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்த்தத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு, ஒரு தலையிலிருந்து ஒரு அமிர்தத்தை, நாத விந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமிர்தத்தை உள்ளுக்குள்ள சொட்ட வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனா ஒருத்தரை பார்த்தோன்னே அது சொட்டுனுச்சு. தியானம் பண்ணி எனக்கு சொட்டல. ஒரு பெண்ணை பார்த்தேன், ஆனா தேவதை மாதிரி குழந்தை, ரெகுலர் குழந்தை கிடையாது. அந்த குழந்தை ஒரு மாட்டு மேல உட்கார்ந்து, ஒரு மாடு சிலை, அந்த மாட்டு சிலையில உட்கார்ந்து என்னை பார்த்தா, என்னை ரசிச்சா. அப்ப யாராலையும் நம்ப முடியாது. நானும் ஒரு செல்போன்ல உரையாடல் என்னன்னா, இந்த ஞானப்பால் கொடுத்தாருல இந்த நால்வரில் ஒருத்தருக்கு இதுல நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல, அந்த தத்துவத்தை நான் போன்ல பேசிக்கிட்டே இருக்கேன். போனை கட் பண்ணிட்டு வந்தா இந்த குழந்தை மாட்டு மேல உட்காந்துருக்கான். அப்ப அந்த குழந்தைய பார்த்தோன்னே என் கண்களை எடுக்கவே முடியல.
ஒரு தகன்னு ஒரு குழந்தை. இந்த குழந்தை நம்ம ஊர்ல கிடையாது, இந்த மாதிரி ஒரு குழந்தை எப்படி அப்படின்னு எனக்கும் அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த விஷயம் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துல எனக்கு இந்த அமிர்தம் அப்படியே சுட்டுது. என் தியானத்துல மாற்றம். அதுக்கப்புறம் நேரடியாக நான் எங்க போறேன்? நேரடியாக திருப்பரங்குன்றம். அங்க ஒரு காவி நிறத்துல ஒரு ஒளி என்னை வழி நடத்தும். அந்த மலையுடைய செயல்ல இருந்து, இந்த வடிவத்திலிருந்து ஒரு நாள் கூட இந்த மூட நம்பிக்கையா ஆன்மீகையா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா அது மேஜிக்கா நடக்கும். ரொம்ப வறுமையா இருப்பேன். ஆனா அது ஒரு சாதாரணமா ஹேண்டில் பண்ண வைக்கும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள முதல் முறையாக அந்த சதுரகிரி மலை, அந்த அகத்தியர்னு ஒரு குகையில தியானம் பண்ண அந்த இடம், அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில அருணகிரி வாழ்ந்த முக்கியமான இடம். இந்த மலைத்தொடருக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த மலைத்தொடர்களுக்குள்ள போகும்போது என்னையே அறியாம ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு செயல் வடிவம். ஒரு கருப்புசாமி கோயிலுக்குள்ள போறேன். அந்த அம்மா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்கன்னு, உங்களை எனக்கு காட்டினாங்க அப்படின்னு ஒரு அம்மா தேங்காய் கடை வச்சிருக்கவங்க ஓடி என்கிட்ட சொல்றாங்க. நான் வருவேன்னு சொன்னாங்களா? அப்ப எல்லாம் நான் தியானத்துல ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த மலை தொடர்களுக்குள்ளெல்லாம் ஒரு பயங்கரமான புரிதலை ஏற்படுத்தினாங்க. அப்ப ஒரு நல்ல வடிவத்தை ஒருத்தனை எப்படி உருவாக்கணும், ஒருத்தனை எப்படி ட்ரெயின் பண்ணணும், ஒருத்தன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள டெப்தா உள்ள போய் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க போய் ஷூட் பண்றோம். அங்க அதிகமா சிறுத்தை இருக்கு, வெள்ளை நாகங்கள் இருக்கு. அந்த ஊர் கிராம மக்களே பயப்படுற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள இரவு பகல் பாராம நாங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இடம் நான் ஷூட் பண்ண இடம்லாம் ஞானிகள் தவம் செஞ்ச இடம். அந்த மாதிரி ஒரு குகைகள், அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம படம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசயம். 28 நாள் அந்த மலைத்தொடர்ல நான் இருந்தேன். 28 நாளும் மழை பெய்யும். தொடர்ந்து காலையிலேருந்து இரவு முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா 28 நாளும் மழையில நனைஞ்சே வேலை செய்வோம். சளி பிடிக்கல, ஜுரம் வரல, எந்த பாதிப்பும் வரல. கிட்டத்தட்ட 88 பேர் வேலை செஞ்சோம். ஒருத்தருக்கு கூட எந்த ப்ராப்ளமும் ஆகல. 88 பேருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடிஞ்சிச்சு. அப்ப அதுக்குள்ளேருந்து எனக்கு வேலை காசு கிடைக்கும் தான் நான் போனேன். ஆனா அதுல ஒரு உயர்ந்த தியானமும், என் உயிர் வளருது, என் உயிருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், என் மனதுக்குள்ள மாற்றம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த வடிவத்திலிருந்து வெளியில அடுத்த கட்டத்துக்காக ஒவ்வொரு மலைத்தொடர்களாக போறதுக்காக, பொதிகை மலையோட தொடருக்கு போறதுக்கு, இந்த கன்னியாகுமரியில முக்கடல் போறதுக்கான, இந்த பழனி மலைக்கு போறதுக்கான, திருநெல்வேலியில மையமா ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான இந்த வாய்ப்பெல்லாம் உருவாகும் போது நான் தியானத்துல தன்னைய மறந்து வளர்றேன். என்னுடைய வளர்ச்சியில வெளிமுகமா உங்களுக்கு தெரியாது. அகத்தியர் தேரையர்னு சொன்னா வெளிமுகமா இருக்கும். உள்முகமா தேரையர், அகத்தியர், புத்தர்லாம் எனக்கு நான் பார்த்த புத்தர், நான் பார்த்த தேரையர், நான் பார்த்த அகத்தியர்லாம் வேற. நீங்க வழிபாட்டு முறையில வச்சிருக்கிறது, நீங்க உருவமா வச்சிருக்கிறது வேற. நான் இதை சொல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நீங்க ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடுவீங்க, ரெண்டு வடிவத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசிடுவீங்க. அப்ப அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் விவாதிக்காம விட்டுறது. அப்ப அந்த மலைத்தொடர்கள் எல்லாம் நான் ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு தியானம் 25 நிமிஷம் தான் நடக்கும். ஆனா அது ஒரு வேற வடிவமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, என் மனம் நிற்கவே மாட்டுது. ஆனா அந்த இடத்துக்குள்ள போகும்போது என்னுடைய மேல் மனம் நின்றும், ஆள் மனதில் உணர்ந்து எந்த இடத்துல உட்காரணுமோ அதை காட்டி கொடுத்து அங்க எனக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த உள்ள போய் அப்படியே டீப்பஸ்டா என்னை உணர வைப்பாங்க. அப்போ உணர்ந்தோடனே எழுந்துரு அப்படின்றாங்க. அப்ப எழுந்துட்டு அடுத்தது எங்க போகணும், எதை நோக்கணும், இப்படிதான் கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும், அதுல நிறைய இடங்கள்ல அந்த ஆழ்ந்து போகலைன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆழ்ந்து போகாம மனம் சமயத்துல பேசிடும். இங்க நிறைய மனிதர்கள் நிறைய கோயிலுக்கு அலையிறாங்க, நிறைய சித்தர்களை பார்க்க போறாங்க, நிறைய சமாதியில போய் உட்கார்றாங்க. கேட்டா எனக்கு தியானத்துல உணர்த்துருச்சுங்கிறாங்க. அதுல ஆழ்ந்து போகணும். அதுதான் உள் உணர்வை உணர்ந்து வேலை செஞ்சா பிரபஞ்சத்திலேருந்து, பனிஷ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் தப்பிக்கிறான்னு அர்த்தம்.
இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த காலத்தோட சுழற்சியும் கிரகத்தோட சுழற்சியிலேருந்து ஒருத்தன் தப்பிக்கிறான்னு அர்த்தம். எவன்லாம் ஆழ்ந்து போய் கவனிக்கிறானோ அவன் துன்பத்திலிருந்து விடுபடுறான்னு அர்த்தம். கிரகம் மோசமானது, 9 கோள்களும். இந்த 9 கோள்கள்டேருந்து ஒருத்தன் தப்பிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்து போனா அவனுக்கு நடக்க போற துன்பம் அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த துன்பத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அந்த துன்பமான காலகட்டத்தில் என்ன சொல்லும், இப்போ ஒரு மனிதன் உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு வருவான், உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு வருவான். அப்ப அந்த நேரத்துல கூட நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத, எதுவுமே ரியாக்ட் பண்ணாத அப்படிங்கறத அந்த ஆழ்ந்து போனதுனாலதான் தப்பிக்கிறோம். நிறைய இடங்கள்ல பாதிப்பு, துன்பம், கிரகத்திலிருந்து மனிதர்கள்டேருந்து நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த சக்தியும் இல்லை. அந்த சக்தி என்ன சொல்லுதுன்னா ஆழ்ந்து கவனிச்சு அதுல உள்வாங்கிது. அப்ப ஆழ்ந்து கவனிக்கும் போது இந்த சுழற்சி நமக்கு தெரியுது. அந்த ஆழ்ந்து உள்ள போகும்போது அந்த சுழற்சி இந்த உலகத்துல நடக்க போறது அப்படியே நமக்குள்ள அது கிரகிச்சு காட்டுது. இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு இது நடக்கும், 4 மணி நேரம் கழிச்சு இது நடக்கும், 2 நாள் கழிச்சு இது நடக்கும், இந்த மாதிரி வடிவம். அப்ப இதுல இருந்து நீ தப்பிச்சுக்க. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான், இது ஆழ்ந்ததுனால அவன் கிரகத்திலேருந்து தப்பிக்கப்படுறான். இப்ப ஆழ்ந்தவனுக்கு பரிகாரம் தேவையா, ஜாதகம் தேவையா? அப்ப யாருக்கிட்டையாவது வழிகாட்டுதல் தேவையா, யாருக்கிட்டையாவது பணம் தேவையா? அப்ப எங்களுடைய போக்கு, எங்களுடைய பயணம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் யாருக்கிட்டையாவது போய் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுமா? ஏற்படும். அப்ப இதுதான் விஷயம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்ன சொல்றேன்னா, உனக்கு நான் எலும்பு சம்பளம் கொடுக்கறது 90 கொடுக்கறதெல்லாம் ஏமாத்து வேலை. நான் உனக்கு கொடுக்கறது எதை கொடுக்கணும்னா, நீ ஆழ்ந்து உன்னை நீ உருவாக்கிக்கொள். இந்த உலகத்துல எனக்கு இந்த உலகத்தை பார்க்க தெரிகிற திறனை கொடுத்த இறைவன் உனக்கும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறார். அந்த திறனை நீ வளர்த்துக்கொள். அந்த திறனை வளர்க்கணும்னா ஒரு நல்ல ஞானியோடைய குரு கிட்ட நீ கரெக்டா நின்று அவர் மாதிரி ஒரு ஆளை பார்த்தனா போதும். 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்த்து அவரை பார்க்க முடியலையா, வீட்டில இருந்து ஒரு வேலை பண்ணனா அவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, நீ உன்னுடைய டிராவலை அவர் கவனிப்பார். இந்த உலகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் திருவண்ணாமலையில போய்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் என்னை பார்த்தாரு. நான் தொடர்ந்து அவரை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவரை தொடவே மாட்டேன். எல்லாரும் போய் அவரை தொடுவாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் ஓரமா நின்றுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, ஒரு வேட்டி எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷனா கேட்கல, அவர் வேற மாதிரி கேட்டாரு என்கிட்ட. அப்ப என்கிட்ட இருந்த காசே ரொம்ப கம்மி, வேட்டி எடுத்து வந்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 500 பேர் சுற்றி நிற்கிறாங்க. 500 பேரும் இந்த வேட்டியை என்ன பண்ண போறாருன்னா, ஒரு வேட்டி எடுத்து கொடுன்னு சொன்னாரு. 5 பேர் போய் வேட்டி எடுத்து வந்தாங்க. இப்ப 5 பேருடைய வேட்டியும் இருக்கு. நானும் வேட்டி கொண்டு வச்சுட்டேன். என்னுடைய வேட்டியை எடுத்தாரு, உதறினாலும் மேலே போத்திக்கிட்டாரு. அப்ப அப்படியே பார்த்தாரு. அவர் பாட்டில் கேர் பண்ணல, அப்படியே இருந்தாரு. ஆனா அந்த இடத்துக்குள்ள இருந்து எனக்குள்ள என்ன அப்படின்னா, அந்த வடிவத்தை, அந்த செயலை, அந்த சூழலை நான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போறதுக்கோ, இந்த தியானத்துல வர்றதுக்கோ, இந்த உள் உணர்வா உணர்றதுக்கு அவர் உதவுனார். இப்ப இந்த கர்ம வினையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு பாதையை அவர் அப்படியே காட்டினார். அப்ப கொஞ்சம் மௌனமா எல்லா சூழல்லையும் எனக்குள்ள வறுமை தீரல, எனக்குள்ள இருக்கிற சூழல் தீரல, எனக்குள்ள எந்த செயலுமே மாற்றம் அடையல. ஆனா உடல் மாறுது, தியானத்துல பெரிய மாற்றம், எனக்குள்ள நடக்கிற செயல்லாம் பெரிய மாற்றம். யார்கிட்டையாவது சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா நமக்கு தியானத்துல இருந்து காசு கிடைக்கணும்ல, கிடைக்க மாட்டேங்குது. தியானத்துல இருந்து ஏதாவது மாற்றம் கிடைக்கணும்ல, அது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, கொஞ்சம் விபூதியை வரவையே, கொஞ்சம் அதை பண்ணும், அது இதுன்னா சொல்லி தராங்க. ஆனா இந்த உள் உணர்வுல போய் என்னடா விபூதிங்கிறாங்க, குங்குமங்கிறாங்க, என்னடான்னா அது அப்படியே மாயையில ஆழ்ந்துராத, மாயையில வீழ்ந்துராத. எதுக்கு விபூதி? விபூதி வச்சுட்டு என்ன பண்ண போற? சித்தநாத மாதிரி பழனியில கடை வைக்க போறியா? பேசாம உட்கார்றா. இந்த மாதிரி எத்தனையோ வடிவங்களை திட்டிருக்கு, புரியுதுங்களா? எத்தனையோ மிக நுட்பமாக, ரொம்ப நுட்பமாக, கேவலமாக, அழகாக, அழகியலாக திட்டக்கூடியது யாருன்னா பிரபஞ்சம்தான். ரொம்ப வடிவமா அழகா திட்டம். அந்த வடிவத்தை, அந்த சூழலை அது அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு வடிவத்துல உள் உணர்வுகளை உணர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நீங்க திருவண்ணாமலையில கூடி நின்று ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அவர் ஒரு சாதாரண ஒருத்தர்.
பெரிய பெரிய அரசியல்வாதி கூட போய் நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஓரத்தில் நின்னேன். ஆனால் கரெக்டாக அவரை போய் பார்ப்பேன். என்ன டைம் போய் பார்ப்பேன்? 3:15 போவேன் அதிகாலையில். 3:15 5:45 வரைக்கும் தான் அவரை போய் பார்ப்பேன். அதுக்கு மேலே நான் அவரை போய் பார்க்க மாட்டேன். ஆனால் தூரத்தில் நின்று பார்ப்பேன். சும்மா அப்படி கை கட்டிட்டு அப்படியே நின்றுடுவேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. அப்போ உண்மையாக இருந்தால் ஒரு பிரபஞ்சம், ஒரு குரு கவனிப்பாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு உண்மையா இல்லாம பில்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியே இல்லை வேற மாதிரி ஒரு வடிவத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. தியானங்கிறது ஒரு கல்லு மாதிரி, ஒரு கூழாங்கல்ல தூக்கி ஒரு மலையில போட்டா எப்படி அந்த கல்லு வளருங்க, அந்த கல்லு ஞானி அவங்க. ஒரு பிரபஞ்சம் ஒருத்தனுடைய உழைப்பை அப்படி பார்க்குங்க, அப்படியே கண் கொண்டு பார்க்குங்க. இதுதான் கருணைங்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே கவனிக்குங்க. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க, எனக்கு பொங்கல் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீ அப்படியே உனக்கு என்னென்னமோ கிடைக்கும், உனக்கு என்னென்னமோ கிடைக்கும். நான் இந்த உலகத்துல இந்த அண்ட சராசரம் ஏங்கிறதையும் உன்னால பார்க்க முடியும். அந்த வடிவத்தை நான் உனக்கு ஏதாவது கடத்தணும்னு நான் ட்ரை பண்றேன். இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கு அப்படிதான். இந்த செல்ஃபா சொந்த காலில் ஒருத்தன் இயங்கணும், செல்ஃபா நின்றா சோம்பேறியா நம்ம மக்களை ஆக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம மக்களை ஒரு சோம்பேறியா மிளகா அரைக்கிறவனா மாற்றி விட்டு போயிடக்கூடாது. அப்படிதான் நம்ம போராடுறோம். அப்ப தியானத்துக்குள்ள எத்தனையோ வடிவத்துல எனக்கு ஒரு தப்பான வழிகாட்டுதல இந்த உள் உணர்வு ஏற்படுத்தவே இல்லை. அவ்வளோ கவனமா ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அந்த உள் உணர்வு படியே நீ வேலை செய். நீ எதையும் யோசிக்காத, அதுக்கு ஆழ்ந்து போ. அது என்கிட்ட எப்பயுமே திட்டுறது என்னன்னா, நீ ஆழ்ந்து போகாம எந்த வேலையையும் எந்த உத்தரவாதத்தையும் பண்ணாது. அதே மாதிரி என்கிட்ட எப்பயுமே கொடுத்துருக்கிறது, யாருக்கிட்டையுமே எந்த ஒர்க்கையும் டிஸ்கஷன் பண்ணாத, யாருக்கிட்டையும் எந்த ஆலோசனையும் கேட்காத. இந்த உலகத்துல மனிதன் பிரபஞ்சத்துக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆழ்ந்து போ, ஒன்றும் இல்லாம போ, வெளியில வா, உனக்கான எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ வேலை செய்யும். இப்படிதான் என்னுடைய அத்தனை வகுப்பும், என்னுடைய அத்தனை உரைகளும், நான் அத்தனை ஊருக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன். நீங்களாம் நம்ப மாட்டீங்க. பல விஷயங்களை ஒரு இயல்பாகவே செஞ்சிருக்கிறேன். பல வடிவத்தை என்னுடைய பெரிய எக்ஸ்பென்ஸான விஷயங்க. நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஒரு வகுப்பு வைக்கிறேன்னா குறைந்தபட்சம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாகும். ஆனா மக்கள் வாங்க மாட்டேன். ஆனா ஒரு 4 மாணவனோ 2 மாணவனோ அதை செலவு பண்றதுக்கு ஒருத்தன் வருவோம். இது மாதிரி நான் 500 வகுப்பு நடத்தி இருக்கிறேன் தமிழ்நாட்டில். எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய பயணம், என்னோட டிராவல்னா எக்ஸ்போஸ் தான். கொஞ்சம் வேற மாதிரி தான், கிராண்டியரா தான் இருக்கும். என்னை ரோட்ல இறங்க கூடாது, என்னை பிச்சை எடுக்க கூடாது, என்னை வேற மாதிரி வச்சுக்காது. ஆனா அந்த உள் உணர்வு என்னன்னா, யார எதற்காக எப்ப பயன்படுத்தணுமோ அவன் உன்னை தேடி வருவான். நீ பாட்டில் இரு, இப்போ ஏறு, அங்க போயிட்டே இரு, அங்க ஒருத்தன் நிப்பான் பாரு. கரெக்டான ஒரு விஷயம் பண்ணும். அப்ப திட்டம், அறிவு, ஆசையை காட்டுறது, உங்களுக்கு அது நடந்துருங்க. இதுக்கு சீட்டு எழுதி கொடுக்கறது, குறிப்பு கொடுக்கறது, நம்பிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு மனிதனை வேற வேற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நான் பண்றதே கிடையாது. ஒரு சூரிட்டியில யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. நீ இயல்பா இருக்கு, நீ உன்னை கவனி, நீ உனக்குள்ளே ஒரு செயல் பண்ணு, உள் உணர்வாக ஆழ்ந்து போ. ஒரு வடிவத்துக்குள்ள நீ அதை எப்படியாவது கத்துக்க. என்ன மாதிரி ஆளை நீ வேஸ்ட் பண்ணிடாது. நான் ஒரு செலவு தொழிலாளி தான். உன் சட்டையை வெளுத்து உனக்கு அயன் பண்ணி கொடுக்க வந்தவன் தான். ஆனா அதுக்குள்ள ஏன் கொடுக்க வந்தேன்? காசே வாங்காம உனக்கு செலவு துணியை வெளுத்து அயன் பண்ணி கொடுக்க வந்திருக்கனா, அதை நீ உணரு. நீயும் நானும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன வேற வடிவத்துல பாத்துறாத. நான் வெறும் உள்ள இருக்கிறது காற்று. இந்த காற்றுக்கு காமம், காதல், ஆசை, அன்பு, உணர்வுகள் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லை. என் குழந்தை, என் மனைவியோடலாம் நான் தூங்கி பல மாதங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் தெரியாது. இந்த இவ்வளவு தூரம் பயணிக்கிறேன்னா எங்கேயாவது போய் என்னோட ஒரு இரவுல என்னுடைய வீட்டுல போய் தங்க முடியாது. என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க எனக்கு ஒரு கை சோறு சமைச்சு கொடுக்க முடியலங்க. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அதுக்கான காலம் வரல, அங்க சோறு திங்காத, போயிரு. அங்க போய் ஒரு இரவு தங்கலாம், அதுக்கான நேரம் வரல, அங்க தங்காத. அங்கிருந்து ஒரு 25 மைல் அங்க ஒரு வீடு உனக்காக காத்திருக்க, அங்க போய் தங்குங்க. இதை போய் ஒய்ஃபு கிட்ட சொல்ல முடியுமா? குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? உறவினர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா
அது சொன்னபடி நடக்கிறதுனால தான் 9 கோள்களும் சல்யூட் அடிக்கிறான் எனக்கு. அது சொன்னபடி நடக்கலன்னு போட்டு பார்த்துருவாங்க எனக்கு. அப்ப கிரகத்துக்கிட்டேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது, மனிதர்கள்ட்டேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது. முதல்ல கிரகத்தோடைய ரேடியேஷன் 9 கோள்கள்ல 4லேருந்து 5 கோள் உனக்கு வாழ்க்கையில் இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே படுத்துடும். 4 கோள் 3 கோள் தான் வேலை செய்யும், ஏன்னா வேலை செய்யாது. நிறைய பெரிய பணக்காரன் பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 கோள்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு, 3-4 கோள்கள் சரியில்லை. அதனாலதான் அவனையும் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பான். புரியுதுங்களா? அப்ப இதுல ஒரு ஞானி உள் உணர்வை உணர்ந்து வேலை செய்யும் போது இந்த கோள்கள்கிட்ட தப்பிக்கிறான். அப்ப அவன் கோள்களை மிஸ்யூஸ் பண்ணல. இந்த கோள்களுடைய தாக்கம் தீவிரமா இருக்கும்போது அவன் பயபத்திரத்தோட வேலை செய்யறான். அப்ப இப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷனை 5 லட்சம் பேரை கூட்டி பண்ணலாமா 500 பேரை கூட்டி பண்ணலாமாங்கிறது உள் உணர்வுல காட்டும். அப்ப அந்த எக்ஸ்போஸை குறைக்கணும். அப்ப எங்க கூட்டணும் எங்க குறைக்கணும், அப்ப எந்த இடத்துக்குள்ள யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாது, அப்ப எந்த இடத்துக்குள்ள போகணும் எந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது, எந்த ஊர்ல தங்கணும் எந்த ஊர்ல தங்கக்கூடாது, எந்த நபர்களை கூட பயணிக்கும் போது வச்சுக்கணும் எந்த நபரை அனுப்பிச்சு விட்டுறோம். அப்படித்தான் நமக்கு சாதகமா இருக்கிறாங்கிறதுக்காக ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டே வர முடியாது, நமக்கு சாதகமா ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்காக பின்னாடி ஒரு குச்சியை தூக்கிட்டு வர முடியாது. இப்ப இதெல்லாம் பயணிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா அவனுடைய கோள்கள் அவனுடைய ரேடியேஷனையும் பார்க்கும். இப்ப என் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருடைய கோள்களையும் அது பார்க்கும். அப்ப உன்னோட எத்தனை மாசம் எவ்வளவு நாள் எவ்வளவு டைம் அவங்க டிராவல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஏன் உன்னோட அவங்க வரணும், இதெல்லாம் நமக்கு வடிவமா காட்டும். அப்ப இதெல்லாம் இருக்கும். சும்மா நமக்கு சாதகமா நம்ம ஒரு நிறைய ஊர்ல பிஏ வச்சுக்கிறவங்க நிறைய அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பக்தியில ஐயோ நம்ம மேல பயங்கர பக்தியா இருக்காங்க, தம்பி நீங்க வந்துருங்க, அக்கா நீங்க வந்துருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப என் கூட இருக்கிறவங்க எல்லாம் முன்ன பொண்ண யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாதவங்கள பர்சனலா நீங்க கூட வச்சுருக்கீங்களா? யாருன்னு தெரியாதவங்க தான் என் கூட இருக்காங்க. யாருமே தெரியாதுங்க. என் கூட்டம் கார் ஓட்டிட்டு யாரு தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயங்கள், அப்படியாப்பா நீ எங்க இருக்கிறியா, ஓகே நீ எங்க இருக்கிறியா, ஓகே ஓகே, இப்படித்தான் கேட்டுக்குவோம். நீங்க ஒரு இடத்துக்கு எங்கேயாவது கார் ஓட்ட போனீங்க, உங்க லைசன்ஸை கொடுங்க, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க எல்லாம் கேட்பாங்கல்ல. இப்ப என் கூட எல்லாம் 1 வருஷமா 2 வருஷமா பயணிச்சு அவங்க என்ன அவங்களாம் ஏதாவது விருப்பப்பட்டு சொன்னாதான் உண்டு, நம்மளும் கேட்க மாட்டான். ஏன்னா இந்த உள் உணர்வு என்னன்னா அவன் ஏன் இங்க வந்தான், எதுக்காக வந்தான், எவ்வளவு நாள் இருப்பான், எப்ப ஓடுவான், ஒண்ணு அவனா ஓடிடுவான், இல்ல நீயே துரத்திடு, இல்ல எவ்வளவு நாள் இருப்பான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது படம் போட்டு காட்டிடும். அப்ப நம்ம சும்மா சிரிச்சுக்கிட்டு அப்படியே இயல்பா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப ரோல் இருக்கா, பெரிய கஷ்டம் இருக்கா, பெரிய சூழல் இருக்கா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பொண்ணு இந்த பையன் கொடுக்கலாமா, நான் போய் பக்கத்து வீட்டுல விசாரிச்சுட்டு வரேன், அவங்க கூட படிச்சவங்கள்ட்ட போன் போட்டு விசாரிச்சுட்டு வருவீங்கிறீங்க. தியானம் இருந்தா உள் உணர்வுல உணர்ந்தனா எவன்கிட்ட போய் விசாரிக்க வேண்டாமே, உனக்கே தெரிஞ்சிருமே. எவன்கிட்ட போய் விசாரிக்க போற? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போய் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பான், நேரடியா பார்த்தது வாழ்ந்தது, அந்த பையன் நல்ல பையங்க, அந்த பையன் எங்க ஊர்ல தாங்க இருக்கிறாரு, நல்லா படிச்சாருங்க, அவங்க அப்பா இது பண்ணாங்கங்க, அவங்க அம்மா இது பண்ணாங்கங்க, நீங்க பொண்ணை கொடுக்கலாங்க அப்படின்பா. அவனோட ஜாதகத்துல அப்ப கேது தசை, அடுத்தது 3 மாசம் கழிச்சு ராகு தசை வரும், அப்ப அவன் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்ன பண்ணுவீங்க நீங்க? மாப்பிள்ளை கஞ்சா அடிச்சுட்டு இருக்காரு, நீங்க சொல்லவே இல்லையே, எனக்கே தெரியாதுங்க அவன் கஞ்சா அடிப்பான்னு அப்படின்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு 30 வயசு வரைக்கும் நோயே இருக்காது, 31வது வயசுல நோய் வந்துடும், அப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க தீர்மானிக்க முடியாது, உங்க டாக்டர் தீர்மானிக்க முடியாது. உங்க ஜாதகம் உங்களுடைய கிரகம் 30 வயசு வரைக்கும் உங்க குழந்தை அரவிந்த் சாமி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது எம்ஆர் ராதா மாதிரி மாறிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா அம்மாவுக்கே சூனியம் வைக்கும், அப்பா அம்மாவே ஓட்ட பிடிச்சு அடிக்கும். எங்க ஊர்ல எல்லாம் அப்பா அம்மாவுக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டு இருக்கிறவன், அண்ணன் தம்பிகளை அடிச்சவன்லாம் இருக்கிறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் பாசம் இல்லாம கிடையாது, கிரகம் மாறி போச்சு. சொந்த தம்பிய ஒரு அண்ணன் வெட்டுறான், அப்பாவை மண்டையை உடைக்கிறான் ஒரு பையன். இதுக்கு காரணம் பாசம் வெறுப்பு வளப்பெல்லாம் கிடையாதுங்க. அவங்க கோல் எழுக்களை எடுத்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்கும். அப்பனையே பார்த்தா எவன் மாதிரி தெரியும், அவன் வெட்டுவான் அப்படின்னே இருக்கும் அதுல. புரியுதுங்களா? இது உண்மை, இது செயல். என் குழந்தை பிறந்தா 4வது வயசு 5வது வயசு
6வது வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4வது வயசுலயே இவங்க அப்பா சாமியார் ஆயிடுவான்னு அதுல இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதுல போய் நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருக்கும், கிளியரா இருக்கும். அதுதான் மேப்பு, அதான் வடிவம். அப்ப அதுல இருந்து நம்ம இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஜோசியத்தை கேட்டுட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கும் ராகு கோயிலுக்கும் கேது கோயிலுக்கும் தேங்காய் முடியை தூக்கிட்டு மாங்காய் முடியை தூக்கிட்டு அலைஞ்சோம்னா உருப்பட முடியாது, சேர முடியாது, கஷ்டம். அப்ப ஆழ்ந்து போய் ஒரு குருவையோ ஒரு ஞானியையோ இந்த மாதிரி இடத்தையோ ஒருத்தன் கண்காணிக்கும் போது பரிகாரம் இல்லாமலே தப்பிச்சுக்கிறாங்கிறாங்க. அவனோட வாழ்க்கை மாறுதுங்கிறாங்க. அதுதான் முக்கியம். இதுதான் வடிவம். இப்ப எங்களுக்கும் உங்களை மாதிரி கோள்கள் வேலை செய்யும்ல, எப்படி வேலை செய்யாம போயிடும்? அப்ப என்னன்னா அந்த வேலை செய்யறத உணர்ந்துட்டோம்னா அப்ப எந்த இடத்துல வேகம் செலுத்தணும், எந்த இடத்துல வேகம் செலுத்தக்கூடாது, அப்ப ஆழ்ந்து போனாதான் இதை காட்டி கொடுக்கும். அப்ப நம்மளுடைய எல்லா வடிவமும் அப்படித்தான். இப்படித்தான் ஞானிகள் செயல்படுறாங்க, இப்படித்தான் தவம் பண்றவங்க செயல்படுறாங்க, இப்படித்தான் நீங்களும் செயல்படும். நீங்க இப்படி செயல்படுறது இல்லை, நீங்க வேற மாதிரி இருக்கிறதுனால உங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியல. அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற ஆள் மனதை நீங்க பூட்டியே வச்சிருக்கிறீங்க. பத்மநாதன் சுவாமி கோயில்ல நிறைய அறைகள் பூட்டியே கிடந்து திறந்த மாதிரி உங்க ஆள் மனதை பத்மநாதனா வந்து நானாச்சும் திறக்கலாம் தான் ட்ரை பண்றேன். அப்பயும் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓடி போயிடுறீங்க. சாவியை கொடுக்க மாட்டீங்க. சாவி நானாச்சும் வச்சிருக்கப்பா நான் திறக்கிறேன்னா, ஐயோ நாங்க அதுக்கு வரல சாமி, நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்த விஷயமே வேற, நாங்க வந்த ரூட்டே வேற, நீங்க ரூட்டே மாத்தி விட்டுட்டீங்க, குழப்பிட்டீங்க. நான் காலையில மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்க வந்த விதம் வேற, நீங்க பேசின விதம் வேற, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப அழகியலா வாழணும், நீங்க என்னன்னா என் ரூட்டே மாத்தி விட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் ரூட்டை மாத்தல, உண்மையான ரூட்டை காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இங்க பிறக்கப்பட்டது இண்டிவிஜுவாலிட்டியா, அவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குங்க, அவங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. அவனுடைய ஆன்மா, அவன் சோல் விழிக்கணும், அவன் பார்க்கணும், அவன் அதை உணர்ந்து வேலை செய்யணும். இதுதான் விஷயம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ துன்பம்ங்கிறது உணராதனால தான் துன்பம். நான் மீண்டும் சொல்லிட்டேன், உணர்ந்தா நோ டிஸ்கஷன், உணர்ந்தா ஹெல்ப் பண்ணும், உணர்ந்தா இன்னொருத்தட்ட உதவினோம். உணராத பட்சத்துல தான் உங்க வாழ்க்கையில பல பேர் வந்து விளையாண்டுட்டு போயிடலாம். இப்போ உணர்ந்தீங்கன்னா கோள்களையும் விரட்டி அடிக்கலாம், உங்க கூட இருக்கிற நண்பர்களையும் விரட்டி அடிக்கலாம், உறவினர்களையும் விரட்டி அடிக்கலாம். அந்த உணர்ந்து பாரு, இங்கு நீ சொர்க்கமாக மாறுவாய். உனக்கு ஒண்ணுமே தேவைப்படாது, ஒன்றும் தேவைப்படாது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு நான் ரூபா நோட்டை கையில தொட்டு. ஒன்றும் தேவைப்படாது. நீ நினைக்கிற ஐயோ காசு இருந்தாதான் வாழ முடியும், அது இல்லாமையும் வாழ முடியும். உணர்ந்துட்டேன்னா அது உன்னை நோக்கி வரும். அதை நீ தொட வேண்டாம், அது உனக்கு வந்து பணி செய்யும், அது உனக்கு வேலை செய்யும். இது உண்மை, இது வடிவம். இதை நீ வந்து உணர்ந்துக்க. இப்ப உணர்ந்துட்டேன்னு கல்யாணம் வச்சிருக்கிறோம், அந்த கல்யாணத்துக்கு 3 லட்சம் ரூபா பணம் வேணும். உணர்ந்தனா எவன் பணம் கொடுப்பான், எவன்கிட்ட கேட்கணும்னு உனக்கே காட்டி கொடுக்கும். நீ உணரலன்னா தருதல பயில்கிட்ட போய் காசை வாங்கிட்டு அவன் ரோட்ல வந்து உன் பரம்பரையே திட்டுவான். இது உனக்கு தேவையா? அவனுடைய போராத மோசமான காலத்துல அவனுக்கு கொடுக்க வேண்டிய 3 லட்சம் ரூபாயை நம்மளால கொடுக்கவே முடியாது. ஒரே அட்டை தைத்திரியம் சொல்லுவாங்கல்ல, சில பேர்கிட்டலாம் காசு வாங்கிட்டு அவ்வளவுதாங்க. அவனுடைய போராத காலம், அவன்கிட்ட திட்டுவாங்கனுங்கிறதுக்காகவே நம்ம எவன்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்காது. பேங்க் மேனேஜரே மாறுதலாகி போயிடுவாரு, கிடைக்காது. அப்ப நம்ம சொல்லுவோம் தலையெழுத்துறா இவங்கிட்டலாம் நம்ம பேச்சு வாங்கி நிற்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதுதான் நம்ம வந்து பார்த்து நிதானிச்சுன்னு சொல்றது. இப்ப இங்க இருக்கிற மனிதர்கள்கிட்ட அது வேணும், அது சூழல் வேணும். சும்மா அங்க இருக்கிற இதுக்கும் ஒரு 300 மைல் இருக்குமா 400 மைல் இருக்குமா தேனியில, கோம்பையிலேருந்து இவர் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கிறார்? அவர் ஊர்ல இடம் இல்லையா? இல்ல அவர் ஊர்ல இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்ல அங்க உங்களை மாதிரி பாடுறதுக்கு சிவவைக்கிறது மாணிக்க வாசகரை பாடுறதுக்கு ஆள் இல்லையா? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்காருன்னா அவருக்கு இங்க இருக்கிற சில ஜீவன்களை மாற்றணும், சில ஜீவன்களுக்கு சில வேலைகளை பண்ணணும் தான் இங்க வந்து உட்காந்துருக்கு. இப்ப நான் எங்க ஊர்ல உட்காந்து பேசலாம், இல்ல வேற எங்கேயாவது பேசலாம். நாம இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம், நீங்க தயவு செய்து லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அலையிறீங்க, அதை புடுங்கிட்டு போலான்னு நான் வந்தேன். நான் வந்து நோக்கம் இதுதான். நீங்க உங்களை நம்பாம யாரையோ நம்புறீங்க, என்னையும் நம்புறீங்க. என்னையா நம்பணும்? கடவுள் உங்ககிட்ட என்ன கொடுக்கல? நல்ல கைகள், நல்ல கால்கள், நல்ல செவிகள், நல்ல கண்கள், நல்ல மூளை, தெளிந்த நீரோடையா இருக்கக்கூடிய உடல், தெளிந்த ஆளு நீங்க.
நீங்க ஏன் இன்னொருத்தட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்க? அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்களே பரோட்டா மாஸ்டர் குருமாவை ஏன் இன்னொரு இடத்துல கேட்குறீங்க? நீங்களே பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தெளிந்த ஆளுங்க, நீங்க உணருங்க. நான் சொல்றதா அந்த உலகத்துல காசே தேவைப்படாதுங்க. உணராத வரைக்கும் தான் காசு தேவைப்படும். உணர்ந்து பாருங்க, சுத்தி இருக்கிற சுழற்சியில எது நடக்கும் நடக்காதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் அந்த உணர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த உணர்றது எப்படி? அதையும் எனக்கு ஒரு வேலையா சொல்லிக் கொடுங்க, அதையும் எனக்கு ஒரு தொழிலா சொல்லிக் கொடுங்க, நான் எப்படியாவது கல் உடைச்சு அதை கத்துக்கிறேன்லாம் கேட்காதீங்க. அதுதான் இறை ரகசியம். அதை கவனித்து உள்வாங்கி நல்ல அதுல தர்மம் வேணும், அதுல சத்தியம் வேணும். அதுல சத்தியமும் தர்மமும் இருக்கும்போது இவர் சமாதியிலிருந்து எழுந்து வந்து கூட உனக்கு சூட்சமத்துல சொல்லி கொடுத்துருவார், உன்னை உருவாக்கிடுவார். இதான் விஷயம். அப்ப நீங்க பார்த்துக்கங்க, எத்தனையோ வடிவத்துல எத்தனையோ செயல்களை பெரிய ஒரு 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 ப்ராப்பரா ஒரு பெரிய ஆள் செய்ய முடியாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலையில நீங்க நம்ப மாட்டீங்க, திமுகவில் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, அதிமுகவில் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, பிஜேபியில் பெரிய ஆளுங்க இருக்காங்க, காங்கிரஸ்ல பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா யாராவது உண்மையான ஏழைக்கு சோறு போடுறாங்களா? நீங்களே சொல்லுங்க. திருவண்ணாமலையில ஒரு நாளைக்கு நம்ம தியானம் பண்ற இடத்துல 500 பேர் சோறு திங்கிறாங்க. இது எப்படியாப்பட்ட விஷயம் மட்டும் பார்த்துட்டு. அப்ப கோடி கோடியா காசு வச்சிருக்கிறவரால ஒரு ஏழைக்கு சோறு ஒரு நாள் கொடுக்கறதில்ல, டெய்லியும் கொடுக்கணும். அதை சுவையா கொடுக்கணும், அதை முறையா கொடுக்கணும். இதுக்கான வாய்ப்பு எப்படி? அப்ப இதை உணர்ந்தா மட்டும்தாங்க இதை செய்ய முடியும். இதை உணரலன்னா செய்ய முடியாது. இப்ப உணர்ந்தா வேற மாதிரி ஆயிடும், வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறி. இறைவன் தனியா இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அந்த உணர்தல்ல தான் இறைவனை நீங்க பார்க்க முடியும். அப்ப உணர்ந்தா இறைவனை பார்க்கறதுல நீங்க ஒரு நல்ல வடிவமா மாறி போயிரு. நான் மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, உன்னை எந்த அடகு கடையிலையும் அடகு வைக்கிறாங்க, உன்னை யாரை நம்பியும் ஏமாந்துறாங்க. ஒரு பெண்ணு புருஷன் 15 நாள் 1 மாசம் 6 மாசத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, ஒரே சண்டை, பிரிஞ்சுட்டாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யலாம், ஒரு பையன்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு. அவன் அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்றான். 1 நாள் 2 நாள் 10 நாள் 5 நாள், அப்புறம் 2 பேருமே பயங்கர நண்பர்கள் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சே எவ்வளவு பெரிய நல்லவனா நீ இருக்கிற, உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கலையே, என் புருஷன்லாம் வேஸ்ட் அப்படின்னா. ஒரு இடத்துல அவளே கொடுத்துட்டா. அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்தா இவன் மறைஞ்சு போயிட்டான். இவன் இவளோட பேசுறதே இல்லை, இவன் இவளோட தொடர்பே இல்லை. அப்ப அவ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா பேசுறதுக்கு, பேச வரமாட்டான். அப்ப சூழலை பாருங்க, தன்னுடைய வறுமைய தன்னுடைய கஷ்டத்தை பகிர போய் தன்னை இழந்துட்டா. இங்க ஆணும் சரி பெண்ணும் சரி தான் வறுமையை ஒரு இடத்துல சொல்லி 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 இழந்துகிட்டே இருக்கிறாங்க. எனர்ஜி இழக்கிறான், உடம்போட இதை இழக்கிறான், எல்லா வடிவத்தையும் இழக்கிறான். இங்க யாருக்கும் உதவ தயாரா இல்லைங்க. அந்த சூழலை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த வடிவத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பெரிய கொடுமையா இருக்கு. இப்ப இது நடக்கக்கூடாது, இது மாறணும். அப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நமக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தர் வருவாருன்னு நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு ஏத்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க. நாம தான் பிறருக்கு ஏத்த மாதிரி மாறணும், அந்த சூழலை கரெக்ட் பண்ணி வாழணும். அப்ப அந்த சூழலை அனுசரிக்கணும். கரடி மாதிரி புருஷனை மனிதன் மாதிரி நினைச்சு வாழணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கரடி மாதிரி இருக்கிற புருஷனை நீங்க வேற மாதிரி மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதுதான். உன்னுடைய உள்வினையில உன்னை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் 5 பொருள் நல்ல பொருளா இருக்கும், 5 பொருள் தீமையான பொருளா இருக்கும். இப்ப இந்த 5 பொருளை நீ கொண்டாடுற, இந்த 5 பொருளை எதுக்க நீ பாதிப்படைவேன்னு அர்த்தம். அப்ப எதுக்க கூடாது, அதை எப்படி தன்வசப்படுத்தணும், அதை எப்படி பார்த்துக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க பார்த்துக்கணும். தயவு செய்து வாழ்க்கையில பிற விஷயத்தை எதுக்காதீங்க. அதை எதுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அது நமக்கு எதிரானதா இருக்கு, நமக்கு எதிரியா ஏன் இருக்கு, நமக்கு எதிரானதா ஏன் தோன்றுனுச்சு, அதுக்கும் நமக்கு என்ன விஷயம்னு முதல்ல அறிஞ்சுக்கங்க.
அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எதிர்த்து சண்டை போடுறது தவிர்த்துட்டு அதுகிட்ட இருந்து எப்படி விலகலாம், இல்லை அதை எப்படி சரி செய்யலாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை பார்த்துக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்த்து சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா, சண்டையில் அவன் மட்டும் அடி வாங்க மாட்டான், நீங்களும் அடி வாங்கணும். அவன் மட்டும் தோக்க மாட்டான், நீங்களும் தோக்கணும். பலவீனம் அவனுக்கு தூக்கம் போகிற மாதிரி உங்களுக்கும் தூக்கம் போயிடும். இது தேவையில்லாத விஷயம். நீங்கள் சிந்திச்சிட்டிங்கன்னா உங்கள் தூக்கத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய நிம்மதி உங்களுக்கு முக்கியம்னா வேகத்தோட விவேகமும் நிதானமும் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். அப்போ இறைவன், தியானம், இந்த 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 நேச்சர்லாம் உங்களுக்கு சொல்லி தர்றது, உனக்கு இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற பொருளை அப்படியே பயன்படுத்தவும் முடியாது, அப்படியே ஆதரிக்கவும் முடியாது, எதுக்கவும் முடியாது. அதை நிதானிச்சு, அதை கண்டறிஞ்சு, அதை எதை பயன்படுத்தணும்னு பார்த்துக்க. நம்மளை சுற்றி இருக்கிற பொருள் எல்லாமே நெல் கிடையாது. நெல் தண்ணியில் அள்ளி போட்டோன்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள மிதந்து கீழே போய் தரையில் விழுந்து அதை முளைக்கிற வேலைக்கு ரெடியாகிடும். ஆனால் பதறு அது எவ்வளோ நாளைக்கு தூக்கி போட்டாலும் அது தண்ணியில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாம் உயிர் சக்தியா நெல்லா இல்லை, பதறு நிறையா இருக்கு. பதரோட போய் சண்டை போட்டனா நீ நெல்லா இருக்கிற நீ உன் வேலை கெட்டு போயிடும். அது உன்னை பதறாக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ பதற ஆயிராத. அதான் ரொம்ப முக்கியம். உளுந்துல நல்ல செயல் இருக்கு. அந்த தோலை நீ வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. தோலை அது போக்குல விட்டுறணும். அப்போ உளுந்த பக்குவப்படுத்தி பதப்படுத்தி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் உயிரை பதப்படுத்தினா இந்த உடல் ஒரு நாள் எப்படி பதப்படுத்தலாமா, என்ன செய்யலாம்னு உனக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ நீ புரிஞ்சுக்க, ஒரு தெளிவடைஞ்சு ஒரு வேலை செய்யுங்க. உங்களுக்குள்ள இது நடக்கணும், இது இருக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்குங்க.